vlogs எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சந்தோஷமா ஹாப்பியா இருக்கீங்கன்னு நம்புறோம். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு மீஷோ ஹால் வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். ஒரு ஹியூஜ் மீஷோ ஹால் வீடியோ. நான் 20ல இருந்து 22 ப்ராடக்ட்ஸ் கிட்ட மீஷோல இருந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன். சோ அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அன்பாக்ஸ் பண்ணிட்டு அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே என்னென்ன ப்ராடக்ட் அப்படிங்கறத நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போறோம். பிரைஸ் குவாலிட்டி எல்லாமே செக் பண்ணி பார்க்க போறோம். எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நியூவான ப்ராடக்ட். சோ வீடியோ ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். கண்டிப்பா தொடர்ந்து பாருங்க. அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கறது உங்களுக்கு பிடிக்கும் அப்படினா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு சட்டு நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கும். சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் மீஷோ ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கறதுக்கு முன்னாடி இண்டஸ் வேலியிலேருந்து நான் கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதை ஃபர்ஸ்ட் அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். இந்த தடவை வந்து கேஸ்டைன் தான் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். போன தடவை பிரியாணி பாட் வந்து காட்டியிருப்பேன். அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு கடாய் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு குக் பண்ணுறதுக்கு. அதுக்காக தான் என்னோட நான்ஸ்டிக் எல்லாம் வந்துட்டு சரி கேஸ்டைனா மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த காம்போ வந்துட்டு ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ சூப்பராக தவா வருது, அதுக்கப்புறம் ஒரு சூப்பரான ஃப்ரை பேன், அதுக்கப்புறம் ஒரு டீப் கடாயும் வந்து வருது. எல்லாத்தோட குவாலிட்டியுமே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் வேற லெவல் ஹை குவாலிட்டியாக இருக்குது. நம்ம யூஸ் பண்ணுற டாக்ஸிக்கான நான்ஸ்டிக் குக்வேர்ஸில் வந்துட்டு பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரியான கேஸ்டைன் குக்வேர் அப்படின்னு தான் சொல்லுவேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சது. நீங்களும் இதே காம்போவை பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பா லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இண்டஸ் வேலியில சம்மருக்கான நிறைய ஆஃபர்ஸ் வந்து போய்கிட்டு இருக்குது. அதே சமயம் என்னோட கூப்பன் கோட் சல்லுமா 12 அப்படிங்கிற கூப்பன் கோட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 12% ஆஃபரும் கிடைக்கும். ஸோ கண்டிப்பா மிஸ் பண்ணாம இந்த ஆஃபர்ஸ் எல்லாம் அவைல் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இப்போ ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் மீஷோல இருந்து என்ன பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு அன்பாக்ஸ் பண்ணி பார்த்தரலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் கலர்ஃபுல்லான ஒரு ஆயில் டிஸ்பென்சர் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். மீஷோவில் நியூ அரைவலாக வந்திருக்கிற இந்த ஆயில் டிஸ்பென்சர் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான டிசைனில் கொடுத்துருக்காங்க. டிசைன் வந்து உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். கேன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான டிசைனில் இருக்குது. அண்ட் இது ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 1/2 லிட்டர் கேன் வந்து உள்ளே இருக்குது. அண்ட் இதோட டிசைன் ரொம்பவே யூனிக்காக இருக்குது நான் சொன்ன மாதிரி. பட் எனக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக ஃபீல் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஸோ என்னடா ஓப்பன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எப்படி ஆயில் நம்ம ஈஸியாக ஊற்ற முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோமேட்டிக் ஓப்பனர் வந்து இதில் இருக்குது. ஸோ நம்ம ஜஸ்ட் ஸ்லைட் பண்ணாலே போதும் அது ஓப்பன் ஆயிரும். இல்லைனா அந்த கையில் லைட்டாக நம்ம ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி வந்துட்டு ஆயில் வந்து ஊற்றிக்கலாம். ஸோ ரொம்பவே ஈஸியான ஒரு யூசேஜ் தான். அண்ட் மெயினான ஒரு விஷயம் என்னென்னா இந்த ஆயில் டிஸ்பென்சர் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. பட் இதோட குவாலிட்டி 100% அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப சூப்பரான குவாலிட்டி. அண்ட் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 279 rupees தான். ஓகே, அடுத்ததான் மீஷோல தான் என்ன ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட். நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சோப் டிஸ்பென்சிங் பாம் ப்ரஷ், அதாவது கையில் வச்சு நம்ம வந்து க்ளீன் பண்ணுற மாதிரியான ஒரு ப்ரஷ். மேலே இருக்கிற இந்த இடத்துல சோப் வந்து ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ப்ரெஸ் பண்ணாலே அது வழியாக சோப் வந்து வெளில வரும். நமக்கு சிங்க் ஏரியா க்ளீன் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ணுறதுக்கு, இல்லைன்னா வெசல்ஸ் க்ளீன் பண்ணுறதுக்கு கூட நம்ம யூஸ் பண்ணலாம். ரொம்ப சூப்பர் யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் தான் இது. 103 rupeesக்கு நான் மீஷோல இருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இந்த ப்ராடக்ட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னட்டு கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. அடுத்ததா மீஷோல இருந்து என்ன ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். இந்த பார்சல் வந்து பயங்கரமா பேக் பண்ணி அனுப்பியிருக்காங்க. ஆக்சுவலா இது ஏதாவது ஒரு செராமிக் ஐட்டம்ஸா தான் இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டே தான் வந்து நான் ஓப்பன் பண்ணிட்டு இருந்தேன். பார்த்தா உள்ள இன்னொரு பார்சல்ஸ் இருந்துச்சு. அதையும் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இதில் வந்து நான் நினச்ச மாதிரியே ஒரு சூப்பரான செராமிக் பவுல் தான் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. நல்ல பெரிய செராமிக் பவுல். இது வரைக்கும் நம்ம இந்த அளவுக்கு பெரிய செராமிக் பவுல் வந்து நம்ம மீஷோலேருந்து வாங்கி ரிவ்யூ பண்ணது கிடையாது. ஸோ நல்லாவே பெருசாக இருக்குது. அண்ட் டிசைன் வந்து பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்ல வெயிட்டான ஒரு ப்ராடக்ட். செராமிக்னாலே வெயிட்டாக தான் இருக்கும். ஸோ டிசைன்ஸ் எல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு டிசைனுமே வேறு டிஃப்ரெண்ட்டாக யூனிக்கான டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அவ்வளோ சூப்பர் குவாலிட்டியில் சூப்பர் ஃபினிஷிங்கில் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க இந்த செராமிக் பவுல்ஸ் எல்லாமே. உங்களுக்கு செராமிக் கலெக்ஷன்ஸ் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் கலெக்ஷன்ஸில் வந்து ஆட் பண்ண வேண்டிய ஒரு ப்ராடக்ட் தான் இது. எனக்கு இந்த ப்ளூ அண்ட் ரெட் கலர் ஃப்ளார் பிடிச்ச பவுல் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் ஃபேவரட். அவ்வளோ சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பார்த்தது. இந்த பவுலுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ மற்ற 2 பவுலை விட இந்த 2 பவுல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த இதோட கெப்பாசிட்டி வந்து பாருங்க நல்ல பெரிய பவுல்ஸ் தான். இந்த எல்லா பவுலோட கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 1100 ml கெப்பாசிட்டி வரைக்கும் வந்து இதில் வந்து நம்ம சர்வ் பண்ணலாம். ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 பவுலுக்கு 884 தான் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருந்த மாதிரி இருந்துச்சு. சூப்பரான ஒரு சர்விங் பவுல். கண்டிப்பாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணுங்கள். 100 out of 100 அப்படின்னு தான் சொல்லணும் இதோட குவாலிட்டிக்கு. ஸோ அடுத்ததான் மீஷோலேருந்து என்ன ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம்.
அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு என்னோட பர்சனல் ஃபேவரட்டான ஒரு சூப்பரான ப்ராடக்ட் மீஷோவில் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஒரு யுட்டென்சில்ஸோட செட் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். எல்லா ஸ்பேச்சுலா, மிக்சிங் ஸ்பேச்சுலா, அப்புறம் குக்கிங் ஸ்பேச்சுலா, பேக்கிங் ஸ்பேச்சுலா எல்லாமே வந்து டோட்டலாக வர்ற மாதிரியான ஒரு ஸ்பேச்சுலா செட்டு. அண்ட் அதோட குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் எவ்வளோ ஸ்பேச்சுலா செட்ஸ் இருக்குன்னு வந்து பாருங்கள். இது கூட இந்த ஸ்பேச்சுலாஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணுற மாதிரியான ஒரு இதுவும் வந்து கொடுத்துருக்காங்க, கண்டெய்னர். பட் அது வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்சிருந்துச்சு. ஆக்சுவலாக அது ஒரு பிளாஸ்டிக்கில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தமாக இந்த ஸ்பேச்சுலா செட்ஸோட குவான்டிட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 12 செட் ஆஃப் ஸ்பேச்சுலாஸ் வருது. ஃபர்ஸ்ட் இந்த ப்ரஷ்ஷு, இதோட ஹேண்டில்ஸ் தான் மெயின். இந்த உடன் ஹேண்டில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிரிப்பாக அவ்வளோ சூப்பராக இருக்குது. மிக்சிங்க்கு, குக்கிங்க்கு, அதே மாதிரி பேக்கிங்க்கு எல்லாத்துக்கும் தேவையான எல்லா ஸ்பேச்சுலாஸுமே ஒட்டுக்கா ஒரு ஃபுல் செட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஃபிஷ்ஷு, மீட்டெல்லாம் நம்ம திருப்பி போடுறதுக்காக யூஸ் பண்ணுவோம், அந்த ஸ்பேச்சுலா கூட இருக்குது. மிக்சிங் ஸ்பேச்சுலா, சூப் சர்வ் பண்ணுறதுக்காக எடுக்கிற ஸ்பேச்சுலா, அதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் மிக்ஸ் பண்ணுவோம் இல்லையா, ஜாமெல்லாம் மிக்ஸ் பண்ணுறதுக்கான ஸ்பேச்சுலா எல்லாமே இருக்குது. விஸ்க்கும் இது கூட வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 12 பீஸ் ஆஃப் ஸ்பேச்சுலா, விஸ்க் எல்லாம் சேர்த்து இருக்குது. அண்ட் அந்த ஒரு கண்டெய்னரும் வந்து கொடுப்பாங்க, அது எல்லாத்தையும் வந்து ஸ்டோர் பண்ணுற மாதிரியான ஒரு கண்டெய்னர். இந்த கண்டெய்னர் மட்டும் உடையாமல் இருந்துச்சுன்னா ஒரு சூப்பரான ப்ராடக்ட் அப்படின்னு தான் சொல்லியிருப்பேன். சம்டைம்ஸ் இந்த மாதிரி வந்து உடஞ்சு கிடைக்கும், எல்லாத்துக்குமே அதே மாதிரி கிடைக்கும்ட்டு கிடையாது. இந்த ஹோல் செட் வந்து பார்த்தீங்கன்னா 644 வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஒரு சூப்பர் குவாலிட்டியில் உள்ள ஸ்பேச்சுலா செட்ஸ் வாங்கினா கண்டிப்பாக நீங்கள் ஸ்பேச்சுலா செட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததான் என்ன ப்ராடக்ட் மீஷோவில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாமா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹனி டிஸ்பென்சர் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். நம்ம நிறைய ஆயில் டிஸ்பென்சர் பார்த்துருப்போம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஹனி டிஸ்பென்சர் வந்து நான் ரிவ்யூ பண்ணுறேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு, ஒரு யூனிக்கான ப்ராடக்ட் மாதிரி இருந்துச்சு. பட் எனக்கு யூஸ் பண்ணுறதுக்கு பர்சனலாக அது எனக்கு தெரியலையா இல்லை எனக்கு பிடிக்கலையா அப்படின்னு தெரியல. பட் எனக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. கீழே வந்து ஒரு குட்டி நாப் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதில் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹனி வந்துட்டு வெளியில் வராமல் இருக்கும். பட் அந்த மேலே போடுற அந்த இது போட்டு க்ளோஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாப் வந்து வெளியில் வந்துடுது. அப்போ எப்படி ஹனி வந்து வெளியில் கொட்டி வந்துடும் இல்லையா. ஸோ அதுதான் எனக்கு ஒரே யோசனையாக இருந்துச்சு. ஸோ எனக்கு தான் யூஸ் பண்ண தெரியலையா என்னன்ட்டு தெரியல. பட் இது ஒரு யூனிக்கான ப்ராடக்டாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ரிவ்யூ பண்ணலாம்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. கண்டிப்பாக மேபி யாராவது நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிட்டு நல்லா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி எது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ எனக்கு வந்துட்டு இது எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியல, அதுதான் மெயினான ஒரு விஷயம். வேறு எதுவும் சொல்கிறதுல இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா 280 ருபீஸ்க்கு நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேங்க. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ப்ராடக்டாக இருக்குது. ஸோ அடுத்ததாக மீஷோலேருந்து நான் என்ன ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான உடன் கேஸ்ட்ரால் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த உடன் கேஸ்ட்ராலோட குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த நம்ம சப்பாத்தி எல்லாம் வந்துட்டு ஸ்டோர் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உள்ள ஒரு வெட் கிளாத் இல்லைனா ஒரு கிளாத் வந்து போட்டுட்டு அதில் சப்பாத்தி நம்ம போட்டு இது மேலே க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா சப்பாத்தி ரொம்ப நேரத்துக்கு நமக்கு ஹீட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் அதோட குவாலிட்டி வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. வேறு ஏதாவது சர்வ் பண்ணுறதுக்கு கூட நம்ம கண்டிப்பாக இது யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி ஏதாவது ஸ்டோரேஜ் பாக்ஸாக கூட நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். இதை க்ளோஸ் பண்ணுற மேலே இருக்கிற லிட் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர வெயிட்டாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து ஹீட் வந்து வெளியில் போகாமல் இருக்கிறதுக்கு அதுவே நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வேறு எதுவுமே போட்டு க்ளோஸ் பண்ண வேணாம். இந்த லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிட்டாலே நல்லா ஹீட் வந்துட்டு ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். சப்பாத்தி எல்லாம் ஹாட் பாக்ஸில் போட்டு சர்வ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு இதுக்கு ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 995 ருபீஸ்க்கு நான் இந்த ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அடுத்ததான் மீஷோலேருந்து என்ன ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம் வாங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட். நீங்கள் ட்ராவலிங்லாம் அடிக்கடி பண்ணுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி என்ன ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நைஃப் வித் பீலர் வர்ற ஒரு ப்ராடக்ட் தான். ஸோ நம்ம ட்ராவல் பண்ணும்போது ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படிங்கும்போது நம்ம கத்தி அப்படியே எடுத்துகிட்டு போகும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா மாடலாக வந்துட்டு க்ளோசிங்கோட இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுறதுக்கெல்லாம் இதோட கொடுத்துருக்காங்க. நான் ரொம்பவே ட்ரை பண்ணி பார்த்தேன், நைஃப் மட்டும் என்னால் ஓப்பன் பண்ணவே முடியல. ஒரு சின்ன ப்ரெஸ் பண்ணோன்னா இந்த பீலர் வந்து கழட்டி வந்துடுது. பட் நைஃப் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நான் ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கு வரவே இல்லை. கடைசி அடுத்த ப்ராடக்ட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணேன். டக்குன்னு வெளில வந்துருச்சு. கொஞ்சம் ஷார்ப் அதிகமாகவே இருக்குது, கொஞ்சம் பார்த்து தான் ஹேண்டில் பண்ணணும். 218 ருபீஸ்க்கு நான் இந்த ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ ட்ராவலிங்கு நான் சொன்ன மாதிரி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் பத்திரமா ஹேண்டில் பண்ணால் போதும். அடுத்ததாக என்ன ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு மீஷோலேருந்து ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். அண்ட் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் கொடுங்க சிஸ்டர், இல்லைனா ப்ராடக்டோட கோட் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டே இருக்கீங்க. ஸோ அதுக்காகவே நான் எல்லா
ப்ராடக்ட்ஸோட லிங்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் எல்லா லிங்க்கும் மேக்ஸிமம் ப்ராடக்ட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் எல்லா லிங்க்கும் கொடுத்துருப்பேன். இல்லை அப்படின்னா மட்டும்தான் மிஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அப்படி இல்லைனாலும் நான் ஃபர்தராக நீங்கள் கேட்டிங்கன்னா நான் அப்டேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதுலேருந்து நீங்கள் கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் ப்ராடக்ட் அப்படின்னு தான் சொல்லணும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த சம்மருக்கு நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சம்மருக்கு டெசர்ட் சர்வ் பண்ணுறதுக்கு இல்லைனா ஐஸ்கிரீம் சர்வ் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பவுல் அதுதான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். வித் ஸ்பூனோட வருது. கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பிஸ்தா கலர் அண்ட் ஆரஞ்ச் அண்ட் ப்ளூ கலர்லேயுமே இது அவைலபிளாக இருக்குது. இனியும் பிங்க் கலர்லேயும் அவைலபிளாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். பட் நான் பார்க்கும்போது ஒரு 3 கலர்ஸ் வந்து காட்டியிருந்தாங்க. ஸோ ரொம்பவே நல்லா இருக்குது. பட் எனக்கு இந்த பிஸ்தா க்ரீன் ரொம்பவே பிடிச்சிருக்கு. இதில் வீடியோவில் பார்க்குறதுக்கு எப்படின்னு தெரியல, நேரில் பார்க்குறதுக்கு இந்த பவுல் செட் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. வீட்டில் கெஸ்ட் எல்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு டெசர்ட்ஸ் எல்லாம் சர்வ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப அழகாகவும் இருக்குது பார்க்குறதுக்கு. 790 rupeesக்கு நான் இந்த ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் மீஷோலேருந்து. ஸோ இப்போ அடுத்ததான் மீஷோலேருந்து என்ன ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். நிறைய பேர் குர்த்தி செட் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ அதனாலேயே முடிஞ்ச வரைக்கும் எல்லா வீடியோஸ்லையும் 1-2 குர்த்திஸாவது இன்க்ளூட் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். அண்ட் இந்த குர்த்தா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சம்மருக்கு சூப்பரான குர்த்தா அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு காட்டன் குர்த்தா. டிசைன் வந்து பாருங்கள், ப்ளூ ஒயிட் பிளாக் எல்லாம் கலந்த மாதிரியான ஒரு டிசைன். ஸ்ட்ரெயிட் லைன் போட்ட மாதிரியான டிசைன். கை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹேண்ட் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. கையிலுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்ட் இதில் நெக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே லோவாக இருக்குது. ஸோ அது மட்டும் எனக்கு கொஞ்சம் பிடிக்கல அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு ரொம்ப லோ நெக் வந்து பிடிக்காது. பட் உங்களுக்கு அது ஓகே அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதோட கிளாத் ரொம்பவே நல்லாயிருக்கு. இந்த சம்மருக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல கிளாத் அப்படி தான் சொல்லுவோம். ரொம்ப மெலிசான கிளாத், நமக்கு போட்ட மாதிரியே தெரியாதுங்கிற அளவுக்கு இருக்கும். பட் உங்களுக்கு இது வந்து பார்த்துக்கோங்க, நெக் வந்து பார்த்துக்கோங்க, ரொம்பவே கீழேயா இருக்கிற மாதிரியான நெக். பட் கையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கு. வேர் பண்ணும்போது நல்லாயிருக்கும் கண்டிப்பாக. ஒரு ஒயிட் கலர் லெகின்ஸ் ஆர் பிளாக் கலர் லெகின்ஸோட வேர் பண்ணும்போது ரொம்பவே நல்லா சூப்பராக பேர் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரியே கிளாத் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே மெலிசான கிளாத். உங்களுக்கு போட்ட மாதிரியே தெரியாது, அந்தளவுக்கு ரொம்ப மெலிசாக இருக்குது. 336 rupeesக்கு நான் இந்த மீஷோலேருந்து பர்ச்சேஸ் பண்ணினேன். ஸோ உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி நீங்கள் வந்துட்டு அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக எப்படி இருக்குங்கிற ரிவ்யூ எனக்கு கீழே கமெண்ட்ஸில் சொல்கிறதுக்கு மறக்காதீங்க. நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால தான் சொல்கிறேன். அடுத்ததான் என்ன ப்ராடக்ட் மீஷோலேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். ரீசெண்டாக நான் ஒரு ஷார்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். ஷாப்பிங் போர்டு ஒன்று உடனில் வாங்கியிருந்தேன். அது சுத்தமாக நல்லா இல்லை. இந்த மாதிரி 7 daysலேயே வந்துட்டு வேஸ்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அப்போ தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன், ஒரு நல்ல ஒரு ஷாப்பிங் போர்டு வந்துட்டு நம்ம வாங்கி காட்டிடணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுக்காகவே வந்து நான் இந்த ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ரொம்ப சூப்பரான ஒரு ப்ராடக்ட்டு. ஆக்சுவலாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வர ஒரு ஷாப்பிங் போர்டு தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கையிலேயே எழுதுனா ஒரு ரிட்டன் நோட்ஸ் மாதிரி நமக்கு வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வர ஷாப்பிங் போர்ட்ஸ். உங்களுக்கு பிளாஸ்டிக் இல்லைனா உடன் தேவையில்லை அப்படிங்கும் போது நீங்கள் இது கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லா இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. பார்க்குறதுக்கே பாருங்கள், எலிகண்டான டிசைனில் இருக்குது. 100% ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படிங்கிற மாதிரியும் வந்து போட்டிருக்காங்க. டிசைனுமே பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் ரொம்பவே வெயிட்டான ஒரு ப்ராடக்ட் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு வந்து சொல்லிக்கிறேன். தூக்கவே முடியல, அந்தளவுக்கு வெயிட்டாக இருக்குது. கீழே வச்சுட்டு நம்ம கட் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா நகரவே மாட்டேங்குது. நமக்கு வச்சுட்டு அழகாக நம்ம நிறைய ஸ்பேஸும் இருக்கிறனால சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். 345 rupeesக்கு நான் இந்த ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். சரி, ஓகே. இப்போ அடுத்ததான் மீஷோலேருந்து என்ன ப்ராடக்ட் வாங்கியிருக்கோன்னு சொல்லிட்டு அன்பாக்ஸ் பண்ணிடலாமா? இதுவுமே ஒரு சூப்பரான ப்ராடக்ட் தாங்க பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஹேண்ட் விஸ்கர் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம், இல்லை ஹேண்ட் பிளெண்டர் அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லலாம் இதை. ஸோ மேலே இந்த பிளாஸ்டிக் பாடியில் வந்து கொடுத்துருக்கிற இது வந்து பார்த்தீங்கன்னா கையிலேயே வச்சு நம்ம பிளெண்ட் இல்லைன்னா இது விஸ்க் பண்ணுற மாதிரியான ஒரு இது வந்து கொடுத்துருக்காங்க. கையில் நம்ம எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக சுற்றுறோமோ அந்தளவுக்கு நம்ம கீழே இருக்கிற அந்த இதுவுமே வந்து சுற்றும். ஸோ எக்ஸ் பீட் பண்ணுறதுக்கு அண்ட் ஒரு அளவுக்கு நமக்கு க்ரீமும் கூட ஓரளவுக்கு பீட் ஆகி வரும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ 242 rupeesக்கு இந்த ப்ராடக்ட் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து இதை வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நல்லா ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். அடுத்ததான் மீஷோலேருந்து என்ன ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். ரீசெண்டாக ஒரு 2-3 வீடியோஸ்க்கு வந்துட்டு ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, சூப்பரான சொல்லாதீங்க, இரிட்டேட்டிங்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ எல்லாத்துக்கும் ஒரு விதமான ஒரு டாக்கிங் வே ஆஃப் டாக்கிங் ஸ்டைல் வந்து இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான். அது வந்து உடனே டக்குன்னு மாற்றிக்க முடியாது. நான் வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணுறேன். எனக்குமே தெரியுது ரொம்ப அதிகமாக நான் சூப்பரான வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனக்கு வந்து அது அப்படியே பழகிட்டுனாலே என்னமோ அது மட்டும் அந்த மாதிரி தான் வருது வாயில். ஸோ இன்னைக்கு கொஞ்சம் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம்.
இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்கான ஸ்பைஸ் ஜார் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். சூப்பராக இருக்குல்ல பார்க்கறக்கே. இந்த பாசிலின் மெட்டீரியலில் வர ஸ்பைஸ் ஜார்ஸ் தான். அண்ட் மேலே இருக்கிற அந்த லிட் அந்த கீழே இருக்கிற அந்த ஸ்டோரேஜ் வந்து இது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாண்ட் மாதிரி இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா பேம்பு அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. அண்ட் இதுக்கு க்யூட்டான பாசிலின் மெட்டீரியல்லே வர ஒரு இதுவும் கொடுத்துருக்காங்க. 3 சின்ன சின்ன ஸ்பூன்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பராக இருக்குது. அண்ட் இது பார்க்குறக்கே எவ்வளோ அழகாக இருக்குல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப யூனிக்காகவும் அழகாகவும் பிளாக்கான கவுண்டர் டாப்பில் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லா அட்ராக்டிவாக இருக்கும். இல்லை ஃபுல் ஒயிட்டாக இருக்கிற கிச்சன்லேயுமே ஸ்டோர் பண்ணுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ ஒரு நல்ல டிஃப்ரெண்ட்டான ப்ராடக்ட், அழகாக இருக்குது பார்க்குறக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இதோட குவாலிட்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான குவாலிட்டி. ஏன்னா கோல்டன் ப்ரீமியம் இதில் வந்து கொடுத்துருந்தாங்க இது. ஸோ ஒரு நல்ல சூப்பரான குவாலிட்டி. இந்த ஸ்பூன்ஸ் வந்து ரொம்ப க்யூட்டாக சூப்பர் குவாலிட்டியில் தான் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 743 ருபீஸ்க்கு நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். கவுண்டர் டாப்பில் ஸ்பைசஸ் மட்டும் கிடையாது, சுகர் டீ காஃபி ஸ்டோர் பண்ணுறதுக்கு கூட இது அழகாக வந்து யூஸ் பண்ணலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த ப்ராடக்ட். அடுத்ததான் மீஷோவில் என்ன ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாமா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான மென்ஸ்க்கான ஃபுட்வேர் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ டென்சிட்டி பிராண்டில் வர ஒரு ஃபுட்வேர். இந்த ஃபுட்வேர் பற்றி சொல்லணும்னா ரொம்ப சூப்பரான ஒரு குவாலிட்டி அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி வந்து இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. கொஞ்சம் மண் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போகிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ராபேக் மட்டும் சொல்லியிருந்தாங்க. ஸோ எல்லாமே நம்ம சொல்லணும் இல்லையா, அதனால் அதையும் வந்து நான் சொல்லிடுறேன். பட் இதோட குவாலிட்டி ஃபர்ஸ்ட் கிளாஸ் குவாலிட்டி அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் பார்க்கறதுக்குமே டிசைனுமே நல்லா சூப்பராக இருக்குது. நம்ம கேஷுவல் வேற யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்ல ஒரு ஃபுட்வேர் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லணும். ஸோ மீஷோ ஃபுட்வேரும் வந்து நிறைய பேர் ரிவ்யூ கேட்டுகிட்டே இருக்கீங்க. இன்ஷால்லா ஃபர்தர் வீடியோஸில் வந்து நான் ஷேர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ இது வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன், அதனால் உங்களுக்குமே வந்து அப்படியே காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு ஷேர் பண்ணுறேன். ரொம்ப நல்லாயிருக்கு. இதோட குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 465 ருபீஸ்க்கு நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். பட் 465 ருபீஸ்க்கு நல்ல ஒர்த்தான ஒரு ப்ராடக்ட் தான். நல்லாயிருக்கு. வாக்கிங்க்குமே ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ அடுத்ததாக மீஷோலேருந்து வாங்கியிருக்கிற ஒரு குர்த்தா தான் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிங்க் கலர் குர்த்தி, பிங்க் அண்ட் ஒயிட் கலரில் வர்றது. இது வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா காட்டன் ஸ்லப் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. காட்டன் மாதிரி இல்லை, கொஞ்சம் கிளாத் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூலிங் மெட்டீரியல் மாதிரி இருந்துச்சு. பட் வேர் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. பட் இந்த மெட்டீரியல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்னால் ஜட்ஜ் பண்ண முடியல. காட்டன் ஸ்லப் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்துருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்சுதான் கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள். கை வந்து பார்த்தீங்கன்னா 3/4 கிடையாது, ஹாஃப் ஹேண்ட் மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஹாஃப் ஹேண்டுக்கு கொஞ்சம் கீழேயா வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் மேலே இருக்கிற பட்டனில் ஒரு பட்டனுக்கு கீழே இருக்கிற அந்த ஒரு இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனாக இருக்குது. அதே மாதிரி கீழே இருக்கிற பட்டன் கீழேயும் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்கிறனால அந்த இடத்துல ஓப்பனிங்காக இருக்குது. மற்றபடி வேறு எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிச் வந்து கொடுத்துருக்காங்க, க்ளோஸ்டாக தான் இருக்குது. அண்ட் இந்த ஒரு குர்த்தா வந்து பார்த்தீங்கன்னா 270 ருபீஸ்க்கு நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். மெட்டீரியல் ரொம்பவே நல்லா டீசெண்டாக இருக்குது. இந்த ப்ரைஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒர்த்தான ஒரு குர்த்தின்னு தான் சொல்லுவேன். நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸில் அவைலபிளாக இருக்குமே. நான் பர்பிள் கலர், பிங்க், பிளாக், ஒயிட்னு சொல்லிட்டு நிறைய கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அடுத்ததாக மீஷோவில் வந்து என்ன ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 செட் ஆஃப் சாஸ்பேன் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அதாவது கேஸ்லையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இண்டக்ஷன் ஸ்டவ்லையும் யூஸ் பண்ணுற மாதிரியான சாஸ்பேன். 3 சாஸ்பேனோட கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று பெருசாக வர்றது வந்து பார்த்தீங்கன்னா 2 லிட்டர், அதுக்கு அடுத்த சைஸ் வந்து 1.2 லிட்டர், அதுக்கு அடுத்த சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் கெப்பாசிட்டியில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல பெரிய சாஸ்பேன் தான். அந்த 2 லிட்டர் சாஸ்பேன் வந்து நல்லாவே பெருசாகவே இருக்குது. ஒரு குவாலிட்டி சொல்லணும் அப்படின்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அடிக்கணமெல்லாம் கிடையாது, ஓரளவுக்கு நல்ல குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க, அந்த அளவுக்கு தான். அண்ட் இதோட ப்ரைஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா 408 ருபீஸ்க்கு நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ப்ரைஸ்க்கு கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த 3 சஸ்பெண்ட் நல்ல ஒர்த்தான ஒரு குவாலிட்டி அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நான் சொல்லுவேன். ஸோ அடுத்ததாக மீஷோலேருந்து என்ன ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு அன்பாக்ஸ் பண்ணி பார்த்தலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்டோரேஜ் பாக்ஸ், இல்லைனா ட்ராயர் அப்படிங்கிற மாதிரி கூட வந்து சொல்லலாம். நமக்கு மேக்கப் கிட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஸ்டோர் பண்ணுறதுக்கு, இல்லைனா பைசா ஸ்டோர் பண்ணுறதுக்கு, இல்லை நம்ம கிச்சனில் ஏதாவது சின்ன சின்ன ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு, ஸ்பூன்ஸ், ஸ்பேச்சுலர்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு கூட நம்ம சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். அழகான ஒரு ட்ராயர். ஸோ ஸ்பேஸ் சேவிங்காக இருக்கிற மாதிரியான ஒரு ஐட்டம் இது. பிளாஸ்டிக் ட்ராயர் வந்து பார்த்தீங்கன்னா நான் 270 ருபீஸ்க்கு நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்துட்டு இந்த ப்ரைஸ்க்கு நல்ல ஒர்த்தான ஒரு ப்ராடக்ட் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். ஃபுல்லாக வெளியில் வந்து எடுக்க முடியல, ஓரளவுக்கு தான் வந்து அந்த ரேக்ஸ் எல்லாமே வெளியில் வந்துச்சு. இப்போ அடுத்ததான் மீஷோலேருந்து என்ன ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம்.
இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது. பட் நல்ல க்யூட்டான ஒரு ப்ராடக்ட். இப்போ நம்ம டைனிங் டேபிள் மேலே இல்லைனா நம்ம கவுண்டர் டாப் மேலெலாம் வந்துட்டு அழகாக வந்து வச்சுக்கலாம். ரீசெண்டாக யூடியூப்பில் கூட இந்த ப்ராடக்ட் ட்ரெண்டிங் ஆகிட்டு இருந்துச்சு. ரொம்ப க்யூட்டாக வந்துட்டு எக் ஹோல்ட் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராடக்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. நல்லாவே இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 117 rupeesக்கு நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ ஒரு க்யூட்டான ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லணும். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்ல முடியாது. பார்க்குறதுக்கு நிறைய எக்ஸ் எல்லாம் ஹோல்ட் பண்ணும்போது அது பார்க்குறதுக்கு அப்படியே பென் குயின் மாதிரியே இருக்குது. ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இப்போ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜீன் தான் வந்து மீஷோலேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஜீனோட குவாலிட்டி பற்றி சொல்லி ஆகணும். ரொம்பவே சூப்பரான குவாலிட்டியில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். அதோட ஒரு இதுவுமே வந்து நான் உங்களுக்கு காட்டுற ஸ்பெசிஃபிகேஷன்ஸுமே அவ்வளோ சூப்பராக இருக்குது. அண்ட் ப்ரைஸ் வைஸ் பார்க்கும்போது எனக்கு இந்த ஜீன் ரொம்ப பிடிச்சது. அதனால தான் நான் வந்து வீடியோலையுமே வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வந்துட்டு வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ஜென்ஸ்க்கான ஜீன் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். டிசைன் வந்து பாருங்கள் ரொம்பவே நல்லா நீட்டாக இருக்குது. நல்ல சூப்பர் ஃபினிஷிங்கில் வந்து கொடுத்துருக்காங்க. 359 rupeesக்கு நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ ஒரு நல்ல அஃபோர்டபுள் ப்ரைஸில் நல்ல குவாலிட்டியான ஒரு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது மீஷோலேருந்து என்ன ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். வந்து ஒரு சூப்பரான கோல்டு வாட்டர் ஜக் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இதோட கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 1.3 liters கெப்பாசிட்டி. நல்ல பெருசாகவே இருக்குது. அண்ட் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் பெஸ்ட்டான குவாலிட்டியில் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் இதோட லிட் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் தான் எனக்கு கொஞ்சம் இதாக இருந்துச்சு. லிட்டோட வருது அப்படிங்கும்போது அதுவுமே வந்து கிளாஸில் வந்து தான் நல்லா இருந்திருக்கும் உங்கள் மாதிரி தோணுச்சு. பட் லிட் வந்து கிளாஸில் வராதோ என்னமோ. நாம் வந்து பார்த்துருக்கோம். நம்ம ஆல்ரெடி சில ரிவ்யூஸில் பார்த்துருக்கோம். சில வீடியோஸ் ப்ராடக்ட்ஸில். பட் இது வந்துட்டு லிட் வந்து பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ் வந்து 388 rupeesக்கு நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த ப்ரைஸ்க்கு ஒரு நல்ல சூப்பர் அஃபோர்டபுளான நல்ல ஒரு குவாலிட்டியில் வர ஒரு ஜக் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். ஜூஸ் எல்லாம் சர்வ் பண்ணுறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாட்டர் சர்வ் பண்ணுறதுக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக டைனிங் டேபிள் மேலெல்லாம் வைக்கும்போது பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக வந்து இருக்கும். கண்டிப்பாக ஸோ ஒரு பெஸ்ட்டான ப்ராடக்ட் அப்படின்னு தான் சொல்லணும். நல்ல ப்ரைஸ்லேயும் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்ததாக மீஷோலேருந்து வாங்கியிருக்கிற ஒரு குர்த்தா தான் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். ஒரு காட்டன் குர்த்தி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேவி ப்ளூ கலரில் பிரிண்டட் பேட்டர்ன் வரல ஒரு காட்டன் மெட்டீரியலில் வர ஒரு ப்ளூ கலர் குர்த்தா தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஷார்ட் குர்த்தா மெயினாக. ஸோ நம்ம வீடியோஸில் நிறைய பேர் ஷார்ட் குர்த்தாஸும் வந்து கேட்குறீங்க. நிறைய பேர் ஃபேன்ஸே வந்துருக்கீங்க. எப்படி வந்துட்டு மேட்ச் பண்ணுறீங்கன்னா சொல்லுங்கன்னு கூட கேட்டிருந்தீங்க. ஸோ கண்டிப்பாக அதுக்கான ஒரு வீடியோவும் வந்து ஷேர் பண்ணுறேன் சீக்கிரமாகவே. பட் இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. 206 rupeesக்கு இந்த ஷார்ட் குர்த்தா நல்லாவே ஒர்த்தாக இருக்குது அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். அடுத்ததான் மீஷோலேருந்து என்ன ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு அன்பாக்ஸ் பண்ணி பார்த்தரலாம். அண்ட் இந்த பாக்ஸ்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 ப்ராடக்ட் அனுப்பியிருக்காங்க. ஒரு ப்ராடக்ட் தான் நம்ம ஆர்டர் பண்ணியிருந்தோம். இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து ஃப்ரீயாக வந்திருக்கிற ப்ராடக்ட் பீஸா கட்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக வந்திருக்கு. அந்த பீஸா கட்டரோட குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. நல்லா சூப்பராக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்லிக் மின்சர் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இதுக்குள்ளே கார்லிக் போட்டுட்டு நம்ம சும்மா கையில் வச்சுட்டு திருப்பினாலே போதும். கார்லிக் நல்லா குட்டி குட்டியாக ஃபைன் சாப்டாக வந்து ஆயிரும். அதுக்காக வந்துட்டு கொடுத்துருக்காங்க. கார்லிக் சில்லி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். சின்ன வெங்காயமெல்லாம் வந்து க்ரஷ் பண்ணுற கூட யூஸ் பண்ணலாம். 190 rupeesக்கு நான் இந்த ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன்.